ராமநாட்டு எல்லையிலே கண்ணு ராமநாட்டு எல்லையிலே சிவகங்கை சீமையிலைய கட்டண கட்டளையே சிங்கமோட வாழ்ந்தரடி குங்கும பொட்டளையே கணேசன் அவர்கள் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றியானது வணக்கம். மருமகன் டிரைவர் வெள்ளச்சாமி அவர்கள் எனக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றியானது வணக்கம். மரகுளத்தில் இருக்கிற தம்பி ஐயாச்சாமி அவர்கள் எனக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றியானது வணக்கம். எங்க சித்தப்பாமை குரு அவர்கள் எனக்கு 200 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றியானது வணக்கம். காலையில 12 மணிக்கு நம்ம சந்திப்போம். குறவைக்குளம் மலையான் மச்சான் பூமி அம்மாள் குடும்பத்தின் சார்பாக மானா கண்ணன் பில்டிங் கான்ட்ராக்டர் முருகேஸ்வரர்கள் குடும்பத்தின் சார்பாக 300 அன்பளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மர்மன் அவர்கள் அவர்கள் குடும்பத்திற்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. நீயும் கம்பெனியில் சேர்ந்து
மாயவன் சகோதரியே மனமுகங்கள் வாயே மனமுகரணியே மங்கள கல்யாணியே மனமுகல் தம்பி எம்.எஸ். சுப்ராமன் அவர்களுக்கு வடத்தரவு கிராம தலைவராக கொண்டாடி ஹலோ 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 பெரியவர்களுக்கும் எனது மாமா கார்மேக அவர்கள் எனக்கு 200 ரூபாயை அன்பளிப்பார்கள். சித்தப்பா கட்டாமத்தை சேர்ந்த கணேசன் அவர்கள் எனக்கு 100 ரூபாயை அன்பளிப்பார்கள். மாமா நாகேந்திரன் மாமா அவர்கள் எனக்கு 100 ரூபாயை அன்பளிப்பார்கள். மற்றும் பனைக்குடியை சேர்ந்த கருப்பு மாமா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி எனது வணக்கம். மாப்பிள்ள நீங்களும் காலையில மெம்பரா சேர்ந்துக்குங்க மாப்பிள்ள. பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் சுற்று வட்டார நாடா கலா ரசிக பெருமக்களுக்கும் நம்மளை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய காவல்துறை ஐயா அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் எனது வாத்தியார் டி தவமணி அவர்களுக்கும் புறவை கொடுத்து சேர்ந்த இந்த நாடக அமைப்பாளருமாகிய மாமா எம்.ஏ. மூக்கே அவர்களுக்கும் அண்ணன் இந்த யூடியூப் எடுக்கிற சேனல் அவர்களுக்கும் மற்றும் இந்த பக்கவாத்தியங்களுக்கும் என் சார்பிலும் என் கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி எனது வணக்கம். வடநாடு வெளி தென்னாடு வந்த அன்பியா தாயே உன்னை
உன்னை வணங்காத நாள் இல்லை தாயே. இதோ வணங்கி வருகின்றேன், இதோ வணங்கி வருகின்றேன். மறிவில்லா தாயே
பொக்கிஷம். பொக்கிஷம். ஆனா இளைய மகாராஜா அப்படி இல்ல. அப்படி இல்ல. வாயால பேச மாட்டாங்க. வாளாலதான் பேசுவாங்க. ஈ ஒட்டினாலும் இருதுண்டாக வெட்டி போடுவாங்க. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு 7 குண்டமா ஒட்ட போறாங்க. என்ன 7 குண்டா வெட்டலாம்? உன்னையில 7 குண்டமா ஒட்ட முடியாது. சரி எத்தனை மாதிரி குண்டமா வச்சுட்டு போறாங்க? உன்னை ஒத்த துண்டா கூட வெட்ட முடியாது. பெரிய மகாராஜா பொறுமையா எடுத்து சொல்லலாம். ஆமா. பொறுமையா கேட்டுக்கிட்டாங்க. இளைய மகாராஜா அப்படி இல்ல. அப்படி இல்ல. அதனால பக்கமா சொல்லணும். நான் பாதி நீ பாதி ஆள் பாதி செப்பணும். அவனே மேல செப்பு. ஆமா. நான் மேல செப்புறேன். நீ கீழே செப்பு சொல்றியா? உன் மரியாதை. சரி அதனால மகாராஜா என்ன சொல்லுங்க? சின்ன மகாராஜாவுக்கு ஊமத்த மகாராஜாவுக்கு முத்தப்ப நாயக்கரே படை தலைவர்களே வருக 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 வருக. வந்தோம் வந்தோம் அருள் தந்தோம் மகாராஜா. மாமனார் அவர்களே வந்தேன் வந்தனமே. மாமனார் அவர்களே என்ன தெரிவிக்கின்றீர்கள்? நல்லா சாப்பிட்டே அப்புறம் தோசை வைக்க முடியாதா? மாமனார் அவர்களே நமது சக்கரதேவன் திருமையாலும் முருகன் அருளாலையும் நலமாக வாழ வேண்டும் ஐயா. சக்கரை வாழ்நாளும் காரியம்மன் ஆனாலும் சந்தோஷமா வாழ்கின்ற மகாராஜா. அப்படி தெரியுங்கள் ஐயா. ஆமாங்க. மாமனார் அவர்களே மருமகனே உள்ளப்பட்டி முத்தப்பா மாமா என்றால் 300 பேருக்கு படை தலைவர் நமது கோடாங்கி மாமா அவர்கள் நாங்கதான் மகாராஜா. சக்கரதேவன் பூசாரி மகாராஜா தாங்கள் 2 பேரும் முந்தியா 150 பேருக்கு வருஷம் நிக்க வச்சு பொக்கு பொக்குன்னு போடுவோம். மாமனார் அவர்களே இமிடி போடுவோங்க. அப்படி தெரிவிக்க வேண்டும். அரண்டது பரண்டது பேய் பிசாசு ஏவல் புள்ளி சூனியா இதெல்லாம் பொக்கு பொக்குன்னு போட்டு அனுப்பிடுவா. ஓஹோ இப்போ வர 2 பேருக்கு மேல போட முடியல. மாமனார் அவர்களே ஏறி ஒவ்வொரு நாள் இறங்கி பிடிக்குது, ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு பிடிக்குது. நீங்க ஏன்டா கடுப்பா இருக்க? மாமனார் அவர்களே மருமகனே ஆனா இந்த போட்டாரு என்னையா ஒரு வாரம் போட சொல்லி நான் கொடுத்த அந்த பதவியா சரி கூட வெட்டு போட போறேன் ஒண்ணு அருள் பிடிக்காம போறேன். மாமனார் அவர்களே அருள்படி இல்லாமல் அருள் பிடிக்க மாட்டேங்குது. ஓஹோ ஏனையா ஏறி எடுத்து முட்டை கொடுத்துக்கிறாங்க. மாமனார் அவர்களே அது என்ன காரணம்? வயசு போன காலமுங்க. ஓஹோ நரம்பு தளர்ச்சிங்க. சரி சரி வேற ஒண்ணுக்கு இல்லைங்க. மாமனார் அவர்களே மருமகனே நான் சிறு வயதாக இருக்கும்போது எனக்கு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த தாங்கள் தானையா? மாமனார் அவர்களே உங்களை நான் மறக்க முடியுமா? அது மட்டும் மகாராஜா உங்களுக்கு நாங்க பால் கொடுத்து பழம் கொடுத்து மாமனார் அவர்களே சட்டமா ஆலயத்துல பூஜை செஞ்ச வாழைப்பழம்ங்க அப்படி தெரிவிக்க வேண்டும். பழம் கொடுத்து சரி பால் நாங்களே கொடுத்தா உங்க மாமியாட்ட கொடுத்தீங்க. அவர் சொன்னது தப்புலாம் கிடையாது. ஊர்ல உலகத்துல எல்லாருமே ஆர்ட்ட பால் குடிச்சிருப்பாங்க, பெத்த தாயிட்ட தான் பால் குடிச்சிருப்பாங்க. அவன் நீங்க மட்டும்தான் கொய்த்திட்ட பால். மாமனார் அவர்களே என்ன தெரிவிக்கின்றீர்கள்? அதான் மாமியாட்ட நீங்க பால் குடிச்சிய எல்லாருமே தன் அம்மாட்டாங்க பால் கொடுப்பாங்க. ஆமா நான் மட்டும் ஐத்திட்டேன். அதாவது உங்க அம்மா ஆறுமுகத்தம்மாள் இருக்காங்கல்ல. சரி நீங்க மாமியாட்ட பால் குடிக்கல. மாமனார் அவர்களே என்ன தெரிவிக்கின்றீர்கள்? ஒரு நாள் 2 நாள் குடிச்சீங்க. 6 மாசம் நீங்க தான் நிறுத்தி பால் குடிக்கிறது. மகாராஜா எங்க சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க சம்சாரம் ஐட்ட வேணும். அப்ப மாட்டுல பாலை தந்து வந்து உங்க நோய்க்கு கொடுப்பான். உங்க நோய்க்கு மாமனார் அவர்களே அதனே நோய்த்த நாட்டுக்கு பேச்சுல மாமன் அண்ணன்றாங்க. சரி இந்த நொப்பம் போற பாருங்க. ஓஹோ இந்த நோட்டா போற பாருங்க அப்படின்றாங்கல்ல. சரி அதே மாதிரி ஐக்கிய நோய்க்குன்றாங்கல்ல. அப்படியா? உங்க ஐக்கியம் கொடுப்பான். சரி அப்ப உங்க ஐக்கியம் என்ன செய்வாங்க? பாலை காய வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி ஏன்னா காய வைக்கணும் உங்களுக்கு பச்சை பால்னா சளி பிடிச்சிருமா? ஓஹோ காய வச்சு கொடுக்கும்போது பால்ல ஆடை வந்துருமா? சரி ஆடை வந்து உங்களுக்கு தொண்டையில சிக்கிக்கிறோம்னு நான் சிறு வயதாக இருக்கும்போது. சரி அப்ப உங்க மாமியா ஆடைய நீக்கி பாலாடைய தாங்க. மாமனார் அவர்களே பாலாடை நீக்கி பாலாடைய நீக்கி கொடுப்பாங்க. சரி அப்ப நீங்க அழுகி போட மாட்டீங்க. சரி ஏன்னா மருமகனுக்கு பழம் கொடுத்து போட மாட்டேன்றாரு, பால் கொடுத்து அழுகி போட மாட்டேன்றாரு. சரி சரி ஒருவேளை நம்ம வேடிக்கை காட்டுவோமே. சரி அழுகி போட்டு காட்டி வேடிக்கை எல்லாம் காட்டுவோம். எப்படி எல்லாம் வேடிக்கை காமித்தீர்கள்? சரி மைக்ல வந்து பேச முடியாது. ஆமா அது வந்து சுத்தம். நான் கேட்டேன் மருமையினே நான் இடுப்புல வச்சுட்டு காமிச்சேன். நாங்க வளர்த்த மாட்டை பாருங்க மருமையிலேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஆளுங்க நிக்கல. உடனே அவர் பெரிய பேராக்கர் சொன்னாரு மாட்டை கட்டி அழுகி போட மாட்டீங்க. ஏன்னா மாட்டை கட்டி அழுகி போட மாட்டாரு. அப்ப நான் சொல்லுவேன் மருமகனே நான் வளர்க்குறேன் ஆட்டுக்குட்டியை பாருங்க ஆட்டை காட்டுவேன். சரி ஆட்டை காட்டி நீங்க அழுகி போட மாட்டீங்க. மருமையினே அவர் ஆட்டை
காட்டிதான் நிப்பாட்டல. இந்த வாருங்க நம்ம வளர்க்குற இந்த குதிரையை பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பயே நீங்க அழுகி நிப்பாட்ட மாட்டீங்க. குதிரையை காட்டி அழுகி நிப்பாட்ட மாட்டீங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், மருமகனே அதோ பாருங்க அந்த யானையை பாருங்க அப்படி யானையை காட்டுவேன். அப்படி நீங்க அழுகி நிப்பாட்ட மாட்டீங்க. அப்ப இருந்தே நான் சொல்லுவேன், வறுமையிலே ஆட்டை காட்டி நிப்பாட்டல, மாட்டை காட்டி நிப்பாட்டல, பழத்தை காட்டி நிப்பாட்டல, எதை காட்டி நிப்பாட்டல. நீங்க நான் வளர்த்த இந்த கோழியை பாருங்க நான் சொல்லுவேன். அப்பயும் நீங்க அழுகி நிப்பாட்ட மாட்டீங்க. கோழியை காட்டி நீங்க அழுகி நிப்பாட்ட மாட்டீங்க. ஏன்னா எதை காட்டி நிப்பாட்ட மாட்டாரு அழுகிய. ஒருவர் மருமகனுக்கு இதை காட்டி நிப்பாட்டுவாரா? நான் சொல்ல போறேன். அப்பதான் நான் சொல்ல மருமகனே இல்ல நான் வளர்த்த என் குஞ்ச பாருங்க. கோழி குஞ்சங்க அது உங்களுக்கு கருத்து குஞ்சுனா நல்லா பிடிக்கும். மாமனார் அவர்களே, நான் சிறுவயதாக இருக்கும்போது சரி கருத்து குஞ்ச கட்டுவோமா? நீங்க என்ன செய்யுங்க, அரிய போறோம்ல உங்களுக்கு விவரம் தெரியாது. சின்ன பிள்ளை இல்லவா குஞ்ச காட்டணும், குஞ்ச கழுத்தை பிடிப்பீங்க. மாமனார் அவர்களே குஞ்ச சரி கழுத்தை பிடிக்கணும், குஞ்ச என்ன செய்யும்? அப்படி நீங்க குஞ்ச விட மாட்டீங்க. அப்பதான் சொல்லிட்டு மறுநாளைக்கு அதிகமா குஞ்ச கொடுக்க கூடாது. இது பிடி குஞ்சா போயிரும்ல. என்னைக்கு நீங்க குஞ்ச பிடிச்சீங்க தலையத்தான் பார்க்கறது, வானத்தை பார்க்க மாட்டேங்குது. அப்படிதான் வளர்த்த மகாராஜா. மாமனார் அவர்களே, மருமகனே அப்படியெல்லாம் வளர்த்து வந்தீர்கள். நீங்க தாய் மாமனார் அல்லவா? மாமனார் அவர்களே, எங்க இருக்கிற இங்க இருக்கிறதா காணி. மாமனார் அவர்களே, காடு வெட்டி திருத்தி மாடு கட்டி உழுது வாடு வெட்டு நெற்றி வேறு நிலத்தில் சிந்த தாண்டியம் கள்ளத்தழில் வந்தால் அவனுக்கு சொந்தமா? மாமனார் அவர்களே, ஏற்றம் இறைத்தானா இல்ல ஏர் பிடித்தானா இல்ல களை எடுத்தானா இல்ல கஞ்சி கலைந்தான் சுமந்தானா? மாமனார் அவர்களே, மாமனார் அவர்களே, எங்கே இருந்தவனாலே அவனுக்கு எங்கே இருக்கிறதா காணி. வரட்டு போராது ஏன் செய்ய வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும்? நாங்கள் மண்ணிலே வானில் மலைகளும் ஒற்றாத ஜீவனங்களும் வளைந்தோடும் ஆறுகளும் அகிலும் முகிலும் தேக்கும் பாக்கும் உள்ளாட்சி பணிமணி இயற்கை காட்சிகளும் உருவான கூடு கோபுரங்களும் மாடு மாளிகைகளும் தங்க சுரங்கங்களும் முப்பெரும் சொல்லுள்ள கடல்களும் முத்து குளிக்கின்ற இடங்களும் சிறந்த சிற்பங்களும் அற்புதங்கள் தோன்றும் ஆண்டவன் ஆழ்மந்த பாதநாட்டை 6000 மைல் கப்பல் வந்து நம்மளை வரி கேட்கிறார். வரி என்று கேட்டால் அவனை நாவை வரி வழியாக அனுப்பிவிடுவோம் மகாராஜா. மாமனார் அவர்களே, அப்படி தெரிவிக்க வேண்டும். மாமனார் அவர்களே, நம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரித்து மரியாதை செய்தானா? மாமனா மச்சங்கிட்ட வெள்ளையனே எதற்கர்கள் வரி வரி என்று கேட்டால் அவன் சதுரத்தை வரி வழியாக எடுக்க வேண்டும். மாமனார் அவர்களே, என்ன வரியா? இல்ல இல்ல அதுக்கு மீறி கேட்டானா அவன் ஆத்தாளுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். மாமனார் அவர்களே, இமயத்தின் கல் எடுத்து எதிரியின் தலையில் சுமக்க வைத்து இந்த கண்ணிக்கு சில விழித்த கன்னி தமிழ் நாட்டிலே இந்த கன்னி தமிழ் தலைவன வேண்டுமா? மாமனார் அவர்களே, எனது அண்ணாவை வடக்க இமயம் வரை கிழக்கு குமரி வரை யாரும் கை தொட்டதில்லை. அப்படி இருக்க இந்த 6000 மைலுக்கு அப்பால் வந்த அடிநாட்டு வெள்ளையன் நம்மளை அடக்கியால கனவு காண்கிறான். மாமனார் அவர்களே, சிங்க வாங்குமா பெண் வாங்குமா? அதெல்லாம் அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமே நடக்க போவது மகாராஜா. வரட்டு மகாராஜா அவங்களே எங்களுக்கு எம்மு ஊத்துருவான். அவங்களே இந்த சுண்டு வரலுக்கு மாமனார் அவர்களே, மாமனார் அவர்களே, அப்படி இருக்கும் சமயத்தில் நமது மந்திரார் மகன் கல்லாவுக்காக நெல் வாங்க பாளையங்கோட்டை சென்றீர்களே, சென்ற விவரம் போடா போடா பப்ளிக்கா முடிஞ்சு நான் சொல்லுவேன். மகாராஜா நெல்வாங்க சென்ற மாட்டை வந்து பொதிமுறையா சுமந்துட்டு தான் வந்தேன். வந்த வழி நெல்லு வாங்க போன நல்லா கூட்டிட்டு மாட்டை வந்து ஓட்டிக்கிட்டு வந்தான். எனக்கு வந்து அன்னைக்கு அடிச்ச சூறாவளி காத்துல கண்ணுல தூசி விழுந்துச்சு. ஆமா, அதுக்கடுத்து அந்த மூதேவி அவர்களே சரி முதல் கோட்டை வாசியில் வேங்கைக்கு சமமான வேளாண் காவலுங்க. இரண்டாம் கோட்டை வழியில் கரடிக்கு சமமான கற்பனை தவறு காவலுங்க. சரி மூன்றாம் கோட்டை வாசியில் வடக்கு தவறு பாண்டிய தவறு காவலுங்க. போய் வெட்டிக்கு நெல் கேட்டோங்க. சரி கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொண்டுகிட்டு வந்துட்டான். மாமனார் அவர்களே, என்ன தெரிவிக்கின்றீர்கள்? கொடுக்க மறுத்து விட்டார்,
கொண்டு வந்து விட்டீர்கள். எப்படியா கொண்டு வந்தீர்கள்? குச்சாட்ட வாங்கிட்டு வந்துருக்கோம்லங்க. என்னடா டேய்? எனக்கு மறுமைக்கு 1000 இருக்கு. அதோட சொல்ல சரி, முடியாது. அப்ப சொல்லு போடா. போடா. முடிஞ்சியா பேசியா? ஏஸ் குட்ட குட. மாமனார் அவர்களே இங்க வாருங்கள். மாமனார் அவர்களே இங்க வாருங்கள். இங்க வாருங்கள். கொடுக்க மறத்து விட்டால் கொண்டுகிட்டு வந்துட்டான். எப்படி கொண்டு வந்தீர்கள்? கொண்டுகிட்டு வந்துட்டான். எப்படியா? ஒண்டுண்டு டுண்டுண்டு வந்துட்டா. என்ன டுண்டு. மாமனார் அவர்களே போய் வெட்டி நேத்து கேட்ட முறை. சரி. தகாத வார்த்தையில பேசினாங்க. தகாத வார்த்தையில் பேசினார்கள். என்னன்னு கேட்டால் பட்டல இருக்கிற கல்லெடுத்து உங்க பல்லை உடைப்பேன். எங்களை பார்த்து கேட்கிறேன் வராண்டி. உங்கள இல்ல எங்கள. தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? நாங்கள ராஜுல கம்பளம் நினைச்ச மராஜா. பிறகு என்ன தெரிவித்தான்? கம்பளம்ல உங்களுக்கு சம்பளம் மாமனார் அவர்களே அவன் தான் சம்பளம் கொடுத்தானா? இல்ல தாங்களும் வாங்கி விட்டீர்களா? தகாத வார்த்தையில பேசினாங்க. சரி. நாங்க எவ்வளவு சொல்லி பாட்டு மராஜா. ஆ. வேறாண்டி கேட்கிற வரலங்க. சரி. அப்பன்னா 1000 கம்பளம் இந்த ஆளுக்கு ஒரு அடியா இருக்கா. சரி. வேறாண்டி செத்து போனாருங்க. மாமனார் அவர்களே வேளாண்டி இறந்து விட்டாரா? பிறகு என்ன நடந்தது? அதே மாதிரி கல்லுக்கு ஜமமான கருப்பன் தோடு வந்தாருங்க. சரி. அவர்கிட்ட சொல்லி பார்த்தா அவரும் கேட்கிற மாதிரி இல்ல. சரி. அவரை மண்டியை உடைத்த மராஜா. மாமனார் அவர்களே மூவரும் கொலை மகாராஜா. 136 பட்டு நெற்றம் கொள்ளை மகாராஜா. மாமனார் அவர்களே மேங்கைக்கு சேமான வேளாண்டி கரடிக்கு சேமான கருப்பணன் பட்டைக்கு மிகுந்த பாண்டியன் இறந்து வராருங்க. மூவரை கொன்று ஆமா மகாராஜா. கொல்லலங்க. அடிச்சம் செத்து போனாங்க. போய் கொல்லது கட்டுமா? மாமனார் அவர்களே இல்ல செத்தாங்களே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்காங்கல்ல. உங்கள்கிட்ட நான் சாக இந்த சொல்லுவோம். போன் அடிச்சா தெரிஞ்சு. மாமனார் அவர்களே தாங்களும் போய் இந்த காரியம் செய்து வந்து விட்டீர்களையா? உங்களை மன்னிக்க மகாராஜா. இந்த கட்டபொம்மன் ஊமத்தரை கொள்ளைக்காரன் நாட்டு மக்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள். இப்படிப்பட்ட காரியம் செய்து வந்துட்டீர்களே நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் என்னையா செய்வோம்? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அருமை மந்திரியா தான் மகாராஜா. கேலி போட்டு. மந்திரியா ஆமா ராஜா. மாமனார் அவர்களே இந்த விவரத்தில் அண்ணாவிடம் சொன்னீர்கள். தெரியப்படுத்த மகாராஜா. என்ன வார்த்தை சொன்னார் ஐயா? ரொம்ப வருத்தத்தோடு தாங்கள் வரவை எதிர்பார்த்தோடு இருக்கிறாங்க. அப்படி என்றால் அரைமணி சேர்த்து அண்ணா வேலை பாருங்க பார்க்கலாம். அப்படியே ஆட்டும். இந்த காளியம்மன் மேலே ஒரு பாடை பாடிவிட்டு எனது அண்ணா வேறு வாய்க்கிறேன். காக்கும் கரங்களே காளியம்மா உன்னை கரங்குவித்து வணங்குகின்றேன் காளியம்மா. காக்கும் கரங்களே காளியம்மா
என்றால் மாமன்னர் மருதுவாண்டியர் வேலை ஒரு பாடலை பாடிவிட்டு என் அண்ணா வருவார்கள். எத்தனை வண்ணத்தோடு இருக்குது பல வண்ணத்தோடு சிவகங்கா சிவையிலாம் அங்க இருக்குது வாசிங்க கொடி அங்க சிவகங்கா சிவையிலாம் இருக்குது வாசிங்க கொடி அவர் எங்க கூட தங்க மாமன்னர் மருதிருவர் சிங்கம் அவர் அம்மாகுளே அவர் நம்மகுல அவர் நம்மகுல தங்க மருது வாண்டி தென்னகத்து சீமையாண்ட சீமானே, இந்த தேச மக்கள் வணங்குகின்ற பூமானே, பொன்னாத்தால் பெற்றெடுத்த தங்கமே,
இந்த பூலகம் போற்று மருது சிங்கமே சிவகங்கை சீமையான சிவானே இந்த தேச மக்கள் வணங்குகின்ற பூமானே சிவகங்கை சீமையான சிவானே இந்த தேச மக்கள் வணங்குகின்ற பூமானே பொன்னாத்தால் பெற்றெடுத்த தங்கமே இந்த பூவுலகம் போற்று மருது சிங்கமே தென்னகத்து சீமையான சிவானே சிரித்த முகம் காண மக்கள் ஏங்கி துடிக்குது இந்த சீமையெல்லாம் மருது புகழ் பரவி கிடக்குது சிரித்த முகம் காண மக்கள் ஏங்கி துடிக்குது இந்த சீமையெல்லாம் மருது புகழ் பரவி கிடக்குது சிந்தனைக்கு எந்த முகம் பாடி தவிக்குது சிந்தனைக்கு எந்த முகம் பாடி தவிக்குது என்ன செய்ய மகள் மருதிருவரை நாடு வணங்குது எங்க தெய்வ மகள் மருதிருவரை நாடு வணங்குது சிவகங்கை சீமையான சிவானே இந்த தேச மக்கள் வணங்குகின்ற பூமானே பொன்னாட்டால் பெற்றெடுத்த தங்கமே இந்த பூவுலகம் போற்று மருது சிங்கமே தென்னகத்து சீமையான சிவானே இந்த தென்னாடு மருது பிறப்பால் சிறந்ததல்லவா சிவகங்கை சீமையான சிவானே இந்த தேச மக்கள் வணங்குகின்ற பூமானே பொன்னாட்டால் பெற்றெடுத்த தங்கமே இந்த பூவுலகம் போற்று மருது சிங்கமே சிவகங்கை சீமையான சிவானே
திருப்படிக்கு நான் வணக்கம் செய்கிறேன். அப்படியே தம்பி. அண்ணா உண்டாகட்டும். என்னை அழைத்த விவரம் இதோ தெரிவிக்கின்றேன் தம்பி. நாமளுக்கு கணக்கு உத்தியோகமா இருக்கும் திவான் தானாபதி பிள்ளை மகனுக்கு நெல் வாங்கி சென்ற விவரம். நெல் வாங்கி வரும்படி அறிவிக்க பாட்டியத்தவன் கல்பத்தவன் வேளாண்டி குடும்பம் 3 பேர்களும் கொலை செய்து 136 ஒற்றை நெல்லை வெள்ளையருக்கு வந்து விட்டார்கள் தம்பி. நாம் பாஞ்சனையருக்கு அவதிக்காரி வந்து விட்டார்கள் தம்பி. அண்ணா அப்படியா? அப்படியே தம்பி. அண்ணா அன்றொரு ராமநாதர் எருவனை திரைச்சிட்டு விட்டு வந்த காரணத்தால் இந்த மந்திரார் வஞ்சகமாக நெஞ்சகத்தில் எண்ணி இப்படிப்பட்ட காரியம் செய்து வந்து விட்டார். அண்ணா தம்பி, உங்கள் கட்டளை இல்லாமல் ஏதேனும் செய்ததில்லை. சிறசிரிக்க வாழ ஆடும் அண்ணா. தம்பி, அண்ணா உங்களை அறியாமல் ஏதேனும் நடந்திருந்தால் நான் எனது தம்பி செய்திருக்க மாட்டேன் எனக்கு நன்றாகவே தெரியும். நாம் ராமநாதபுரத்தில் மறந்துவிட்ட காரணத்தால் மனசில் எண்ணிக்கொண்டு அவர்கள் நம் பழி சுமத்துகிறார்கள் தம்பி. அண்ணா அப்படி என்றால் மந்திரியார் அழைத்து மற்ற யோசிக்கலாம். அப்படியே தம்பி. எனக்கு சிலம்பாரி மருதுபாண்டிய மச்சான் அவர்கள் எனக்கு 500 ரூபாயும், எனது தங்கச்சி ராஜேஸ்வரி மலையாளம் அவர்கள் எனக்கு 200 ரூபாயும் மற்றும் மணிகண்ட மாமா அவர்கள் எனக்கு 100 ரூபாயும், எங்க பெரியப்பா கந்தராஜ் அவர்கள் எனக்கு 50 ரூபாயும் அன்பளிப்பு அளித்தார்கள். மாமா குரு அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்தார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி இழந்த வணக்கம். அண்ணா அப்படி என்றால் முன்னாள் ராசநடிகர் தம்பி மணிகண்டன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி இழந்த வணக்கம். தங்கராஜ் அவர்கள் எனக்கு 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி இழந்த வணக்கம். எப்படி நீ தலைவர் பதவி ஏற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா தம்பி, அப்படி என்றால் நம்ம அரண்மனை சென்று மந்திரியார் ஏறுவோம். அப்படியே தம்பி. அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடிவிட்டு அப்படியே செல்வோம் தம்பி. ஏறுவோம். தங்க தனிச்சிலையே என் தலைமேலில் அவளிவே தங்க தமிழ்கடலே சத்தியத்தில் திருமகனே உலக பெருந்தலைவா உத்தமர்கள் போற்றும் செல்வான் இந்த உண்மையை நான் தேடி இந்த உலகமெல்லாம் நான் அடைந்தேன். தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே. காண கிடைக்கவில்லை, கண்டவர்கள் யாரும் இல்லை, பின்துரைப்பார் யாரும் இல்லை, இங்க விவரம் சொல்ல ஒருவர் இல்லை. எங்கதான் சென்று இருப்பிடமோ தெரியலையே. எங்கேதான் சென்றீரோ நீங்கள் இருக்கும் இடமும் தெரியலையே. சுத்த வீரன் சுவாசாவே கொண்டாரு எங்கு சென்று முன்னாறு சுமந்தாரு சொன்னாரு தோகை மயில் ஏறி வரும் வடிவே நினைத்து நம்பணியும் சொல்லுங்கவி சின்னாண்டி சூட்டுங்கவி புகழ் வணக்கம். மாமன்னராம் தங்கம் நம்ம மருது பாண்டிய சிங்கம் அடே மாமன்னராம் தங்கம் எங்க மாசிகள்
தம்பி அப்படி என்றால் அப்படியே நம்ம மந்திரியார் ஏற்பாடு தம்பி. காணொலியில் நடிக்கும் அண்ணன் பொன்மணி அவர்களுக்கு கிராமத்தாரோட மகள்
எங்களுக்கெல்லாம் பொன்னாடு பருத்தி கௌரவப்படுத்திய தெற்கு புரோகுளம் கிராமத்திற்கும் மக்களுக்கும் நன்றி வணக்கம். நாடு எங்கும் பேரும் புகழ் பெற்று வந்த மருந்த மாமேதி தேவி சோழிமணிக்கம் என்றால் பேர் புகழ்பெற்றவர். அவருடைய மருமகன் தான். அவரை நினைத்து கதை தொடர்கிறேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். வாரி
சரக்கு இறங்கலன்னா இப்படிதான் சாப்பிட்டேன். சாமி இறங்குற நேரத்துல கூட வீதி போட்டு சாமி இறங்கிட்டு அவர் மாட்டேங்கிறாரு, நீ விட மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல முன்னாள் ஏற்றுக்கட்ட மூத்திரையும் வடக்கை கொத்தப்பலார் சேர்த்துவிட்டு என்னால் வாங்காங்க சொல்லப்பட்டார்கள். அவர்கள் சட்டிப்படை வெட்டிப்படை ஆர்மலை இப்படைகள் பொன்மை தடுக்கு தப்ப மகன் நான் தான். எட்டப்பமர்கள் எட்டப்பமர்களும் உரமணி பிறந்தவர்கள் மண்ணாதி மன்னர்களாம் மண்ணிட்டு வைக்கின்றார்கள். இந்த கட்டம் மட்டும் படுக்க தடுக்கிறார்கள், கொடுக்க மறுக்க சொல்லி இந்த எட்டாவது எட்டப்பன் லண்டனுக்கு லட்டம் நீப்பிட்டார்கள். அது மொத்தமை எங்களை நாடு நாடாக சுற்றுப்பயணம் சரியமான திட்டத்தை கொண்டார்கள். ராமராஜ் வீட்டை கலைத்து என் வரி கொடுக்கிறான் என் நம்பிக்கை கேட்டார்கள் என் மன்னர்களும். அதற்கு என் மன்னர்கள் என்ன தெரிவித்தார்கள்? வானம் ஒழுகிறது, பூமியாகிறது, மக்களும் இடத்தில் ஏறிட நிலத்தில் சிந்தப்பாடுகிறார்கள். உங்களுக்கு ஏன் கொடுக்க கிஸ்தி சொன்ன கட்டப்பன் மன்னரை தவறாக பேசி மீந்திய பெற்றுவிட்டார்கள். பக்கத்து ரூமத்திரை காசு கொடுத்து கன்னியாகுமரி வரையும் அன்னமணி தொட்டைகளை அன்னமணி தொட்டவனை கைக்கு துண்டித்து சொல்லி துண்டித்து விட்டார்கள். என்னை மேல்மாடியும் அவர் இருவேரும் கூட செலவழித்தார்கள். அப்பூமியை காப்பாற்ற யாருமே பத்தன் வளர்ப்பு சுந்தர திறமை பலநாள் சென்று வெள்ளையத்தையும் அழைத்து எழி மீட்டு ராவணனும் சேதியில் வெள்ளையமாலையும் சிறையெடுத்து இந்த பிள்ளைகள் மட்டும் மறந்து விட்டார்கள். மகவத்தமை பாஞ்சாலகுறிச்சி வெள்ளையத்திற்கு வெள்ளி பழக்கம் திருமணத்தார்கள். அங்கு யாரும் மறந்த பாவகாட்சிகள் பல வீரர்கள் அழைத்து திருமணத்தார்கள். அப்போது அவரை கிடைக்கப்பட என்ன ஏது நினைக்கவில்லை. என்னை கொண்டோகி திருச்சி சிறையில் ஏற்றுட்டார்கள். தப்பிக்க வேணும், ஓடி பார்ப்பன் நாடி பார்ப்பன் ஒன்றவில்லை. இறந்தால் என்னை யாரமாக கொண்டோயி எடி ஒட்டப்பன் செட்டுங்கள். இந்த மண்ணுகள் இதே ஒப்பைக்கு முற்ற தப்பு சென்று வீடு சென்று விட்டேன். அண்ணே தயவு மாலை வேணாம்னே. ஏனே நாடகம் நல்லா நடந்துட்டு இருக்கையில ஓயாம கொண்டாந்து ஆளுக்கு ஒரு மாலையா போட்டுக்கிட்டு இருந்தா என்னன்னே? எவ்வளவுதான் போட்டீங்க? கொஞ்சமாச்சு காயமா மாச்சு காயமா புல்லா பெரியமா இருக்கு. குடிச்சிச்சுன்னா கரெக்டா காய்கறி அப்படியானா காய் வணங்கி அம்மன் வயத்தில காடு அம்மா வைய மேற்காடு அம்மா வைய மேற்காடு
மாமன்னர் வருவரே சிவகங்கை சீமையாண்ட சிங்கங்கள் சின்ன மருத்துவரிய மருது நாட்டுக்காக பாடுபட்டார்கள். அவர்கள் மரியாதையை நல்ல முறையா வச்சுக்கணும்ப்பா. வெறும் கௌரவமா என்ன இருக்கணும். அவங்க எப்படி எப்படி மன்னர்கள் கொஞ்சம் நல்ல முறையா காலம் கடந்து ஓடுதுபா காவேரி யாரு எந்த காலத்தில் அசையாரி மாமன்னர் வேறு அகிலம் எல்லாம் போற்றுகின்ற தலைவர் யாரு அகிலம் எல்லாம் போற்றுகின்ற தலைவர் யாரு நம்ம குரவக்குளத்தில் சேர்ந்து வந்த சிங்கங்கள் வேறு நம்ம குரவக்குளத்தில் ஆண்டு வந்த சிங்கங்கள் வேறு ஐயா காலம் கிளந்து சீக்கிரமாக என் மன்னர்களை எதிர்பார்த்து சீக்கிரம் நாள் பிடிக்க வேண்டிய மகன் சிறப்பாக மாலை